எங்ககிட்ட கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதில் மினிமம் 15 வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷ்ஷுன்னு சொல்லணும்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அதில் ஃப்ளெக்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸில் பண்ணால் உங்களுக்கு லாங் லைஃப் வராது. ஸோ இது மாதிரி மெஷின் பண்ணுறப்ப அதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஏர் த்ரூ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணால் பண்ணலாம். மினிமம் ஒரு 100 அடிக்கு 50 அடி கூட பண்ண முடியும் தாராளமாக. இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க? இது மேஜர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்போஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரேட் எக்ஸ்போக்கு நம்ம போகிறப்ப நம்மளோட ஸ்டால் சைஸ் ஒரு 10x10 இருக்குது அப்படின்னா அதை நம்மளே ஒரு எக்ஸ்டர்னலாக டீம் எதிர்பார்க்காம நம்மளே ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டாலை செட்டப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது ரீயூசபிள் பண்ணலாம். முக்கியமான விஷயம் அது கம்ப்ளீட்டாக போர்ட்டபிள் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் கழட்டிட்டு ஒரு கார் டிக்கிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற சைஸில் ஒரு 10x10 பேக்ட்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் தேவை கிடையாது. ஜென்ரலாக இப்போ ஒரு 40x20க்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் போடுறோம் அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 lakh rupees ஆகும். பட் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேப்ரிக்கு எந்த ஸ்ட்ரெச்சருமே தேவை கிடையாது. வி ஜஸ்ட் நீட் அ ஹோல்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரு பைப்பை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஹேரோட ப்ரீத்தபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் காற்றுக்கு தூங்காது, எதுவுமே நடக்காது.